வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது தங்களோட குடும்பத்துக்கிட்டையும் குட்டிகள்கிட்டையும் அன்பாகவும் எதிரிகள் கிட்ட ஆக்ரோஷமாகவும் பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுக்குற பணிவோடையும் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க சேலஸ் பாய்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுங்களோட ஆரம்பகால வாழ்க்கை எங்கே தொடங்குது, அடுத்தடுத்து அதுங்க பண்ண பெரிய சம்பவங்களையும் இப்போது அதுங்களோட ஆட்சி எப்படி இருக்குங்கிறதையும் அதோட பசங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவோட கென்யாவில் இருக்க மாசாய் மாரா நேஷனல் ரிசர்வ். இந்த ரிசர்வோட தெற்கு பகுதியில் சேலஸ் பிரைட் அப்படிங்கிற சிங்கக்கூட்டத்தை பிளாக் அண்ட் ஜிஞ்சருங்கிற 2 ஆண் சிங்கங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. 2015 வருஷத்தோட ஆகஸ்ட் மாதத்துலையும் செப்டம்பர் மாதத்துலையும் இந்த சிங்கக்கூட்டத்தில் 4 குட்டிகள் பிறக்குது. 3 ஆண் குட்டி, 1 பெண் குட்டி. இந்த 3 ஆண் குட்டிகளும் சாதாரண குட்டிகள் கிடையாது. வருங்காலத்தில் பெரிய பெரிய தலைகள் மேலெல்லாம் கை வச்சு மாசாய் மாராவில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை அரசனாக இருந்து ஆட்சி பண்ண பிறந்திருக்கு. ஆனால் இப்போ இதுங்க விளையாடுறத பார்த்தா இதுங்களடா வருங்காலத்தில் பெரிய அரசனாக போகுதுன்னு நமக்கே ஒரு கொஸ்டின் வரும். அந்த அளவுக்கு சுட்டித்தனமாக விளையாடிட்டு இருக்கு. 3 வருஷம் ஓடி போச்சு. விளையாட்டு குட்டிகளில் இருந்து அழகான 3 இளம் ஆண்களாக இதுங்க உருவாக்கியிருக்கு. இதுக்கு மேலே பிறந்த சிங்கக்கூட்டத்தில் இதுங்களால இருக்க முடியாது. இனப்பெருக்கம் செய்யறதுக்கான வயசை அடைஞ்சதால பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியே போய் வேற ஒரு சிங்கக்கூட்டத்தை கைப்பற்றி அரசனாக மாறினாதான் இதுங்களால பெண்கள் கூட இணை சேர முடியும். பிறந்த கூட்டத்துக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்யறதை தடுக்கிறதுக்காகவும் பிறந்த கூட்டத்தோட மரபணுக்களை எல்லா இடத்துக்கும் பரப்புறதுக்கும் சிங்கங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சிறந்த வழி இதுதான். ஸோ 2018 தொடக்கத்தில் சேலஸ் பிரைட்லேருந்து தங்களோட அப்பாவான ஜிஞ்சர் அண்ட் பிளாக்கால் 3 இளம் ஆண்களும் அதுங்களோட ஒரு சகோதரியும் கூட கூட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுது. சேலஸ் பிரைடில் பெண் சிங்கங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் 3 இளம் ஆண்களோட சகோதரியும் கூட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது. சேலஸ் பிரைட்ல இருந்து 3 இளம் ஆண்களும் வந்ததால அதுங்க சேலஸ் பாய்ஸ்னு அழைக்கப்பட்டது. இதனோட சகோதரி சேலஸ் ஃபீமேல்னு அழைக்கப்பட்டது. பிறந்த சிங்கக்கூட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தான் 3 பிரதேசத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு அதனோட சகோதரி மாசாய் மாராவோட ஓல்கினிய கன்சர்வேன்சிக்கு போயிடுது. இப்போ 3 சேலஸ் பாய்ஸ் மட்டும் நாடோடிகளா மாசாய் மாராவில் சுற்றி வருது. அனுபவம் இல்லாத முதிர்ச்சி அடையாத இளம் சிங்கங்களா இருக்கிறதால சரியா வேட்டையாட தெரியாம இறந்த விலங்குகளையும் மற்ற பிரெடேட்டர்ஸ் வேட்டையாடின விலங்குகளையும் திருடி சாப்பிட்டுக்கிட்டு சொந்தமா சிங்கக்கூட்டமும் நிலமும் இல்லாம எப்ப எங்கிருந்து எந்த ஆண் சிங்கம் தாக்கும்னு தெரியாம பயந்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னா சிங்கக்கூட்டத்தை ஆட்சி பண்ற தலைமையான்கள் இதை பார்த்துச்சுன்னா சும்மாவே விடாது. அப்போ பயந்து தானே ஆகணும். ஆனா மாதங்கள் ஓட பிடரி முடியும் வளர தன்னம்பிக்கை அதிகமாகிட்டே போனது. வேட்டையாடுறதுல சிறப்பாக செயல்பட்ட இதுங்க சுத்தமாக பயமே இல்லாமல் அதிக ஆக்ரோஷத்தோட காணப்பட்டது. ஒரு சிங்கக்கூட்டத்தை கைப்பற்றுறதுக்கான எல்லா திறமையும் வந்த மாதிரி இருந்தது. 1 வருஷம் நாடோடியாக வாழ்ந்தாச்சு. இனிமேலும் அந்த வாழ்க்கையை வாழ சேலஸ் பாய்ஸ்க்கு விருப்பம் இல்லை. ஸோ 2019 வருஷம் தொடங்கும் போது இதுங்களும் தங்களோட ஆட்சி அதிகாரத்தை மாசாய் மாராவில் நிலநாட்ட தொடங்கினது. 2019 பிப்ரவரி மாதம் என்கோனா பிரைடை ஆட்சி பண்ணுற பிலாஷகா மேல்ஸோட அப்பாக்களான லோல் பார்பிட் அண்ட் ஓல்பனாட்டியோட எல்லைக்குள்ள சேலஸ் பாய்ஸ் நுழையுது. தனியாக மாட்டினது என்னமோ லோல் பார்பிட் தான். லோல் பார்பிட்டை சுத்து போட்ட 3 பாய்ஸும் ரத்தம் சொட்ட மாறி தாக்கி கடுமையான காயத்துக்கு அதை ஆளாக்குனது. லோல் பார்பிட்டுக்கும் ரொம்ப வயசானதால இளமையான ஆக்ரோஷமான 3 சேலஸ் பாய்ஸை எதிர்த்து அதால் எதுவும் பண்ண முடியல. சண்டையில் தோத்த லோல் பார்பிட்டை அப்படியே விட்டுட்டு என்கோனா ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ணிட்டு 3 சேலஸ் மேல்ஸும் அங்கிருந்து கிளம்பிடுது. ஆனால் அதுங்க என்கோனா பீரியடை டேக் ஓவர் பண்ண எந்த முயற்சியும் எடுக்கல. இது ஜஸ்ட் அதுங்களோட பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் கான்ஃபிடன்ஸ் லெவலையும் காட்டுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. 2019 கடைசியில் தலைமை ஆண்கள் இல்லாத ரெக்ரோ பிரேக்அவே பிரைடை சேலஸ் பாய்ஸ் ஈஸியாக கைப்பற்றுது. பிரைடில் இருந்த ஃபீமேல்ஸ் கூட மீட் பண்ணி சில மாதத்துக்கு அப்புறம் குட்டிகளும் பிறந்ததால ரெக்ரோ பிரேக்அவே பிரைடோட அரசர்களான சேலஸ் பாய்ஸ் முதல் முறையாக அப்பாக்களாகவும் மாறினது. ஆனால் சேலஸ் பாய்ஸ்க்கு இதெல்லாம் பத்தலை. தங்களோட எல்லை பரப்பை இன்னும் பெருசாக்க நினச்சிது. இன்னும் சில சிங்கக்கூட்டங்களை கைப்பற்ற பிளான் போட்டது. சரி, பக்கத்தில் ஆட்சி பண்ணுற அரசனோட நிலைமை என்ன, அவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா வீக்காக இருக்கானா, அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட டெரிட்டரி எடுத்துக்க முடியுமான்னு பார்க்க பக்கத்து டெரிட்டரியில் 3 சேலஸ் பாய்ஸும் அத்துமீறி நுழையுது. பக்கத்தில் ஆட்சி பண்ணுறது வேற யாரும் இல்லை, நம்ம பிலாஷகா மேல்ஸ் தான் அது. ஆனால் இது சேலஸ் பாய்ஸ்க்கு தெரியாதால பிலாஷகா மேல்ஸோட டெரிட்டரியில் நுழைஞ்சிடுது. 2020 ஜனவரி 1 அன்னைக்கு பிலாஷகா டெரிட்டரியில் சுற்றிட்டு இருந்த 3 சேலஸ் பாய்ஸை 3 பிலாஷகா மேல்ஸான சோங்கோ, கயோ, கொஷோக்கே பார்த்துடுது. அப்புறம் என்ன, ஒரே சேசிங் தான். 3 பிலாஷகா மேல்ஸும் தங்களோட டெரிட்டரியில் இருந்து 3 சேலஸ் பாய்ஸை துரத்தி அடிச்சுது. பயந்து போன 3 சேலஸ் பாய்ஸும் தப்பிச்சா போதும்னு அங்கிருந்து ஓடிடுது. சரி, எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா பிலாஷகா மேலான பாபா யாவ் வம்ப தானா போய் தேடி வாங்குது. சேம் 2020 ஜனவரியில் சேலஸ் மேல்ஸ் ஆட்சி பண்ணுற ரெக்ரோ பிரேக்அவே பிரைடுக்குள்ள பாபா யாவ் நுழைஞ்சிடுது. 3 சேலஸ் பாய்ஸ் கண்ணில் தனியாக மாட்டிக்கவும் செய்யுது. ஒரு தரமான 3S1 ஃபைட் அங்கே நடக்குது.
3 சேலஸ் மேல்ஸும் பாபாயாவை வச்சு செஞ்சு விட்டுருச்சுங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் மோசமான காயத்தோட உயிரோட தப்பிச்ச பாபாயாவுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எங்கே போச்சுங்கிறது மர்மமாகவே இருக்கு. பாபாயா ஒன்றும் சாதாரண சிங்கம் கிடையாது. இந்த டைமில் மாசாய் மாராவில் பெரும்பாலான பகுதியை ஆட்சி பண்ணுற 6 பிலாஷகா மேல்ஸோட தலைவன் அதுதான். தலைவனையே இப்படி புரட்டி எடுத்ததால சீக்கிரமே சேலஸ் பாய்ஸோட புகழ் மாசாய் மாராவை தாண்டியும் பரவுனது. பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே கூச்சிட்டானே யாராவங்கிற மாதிரி பிலாஷகாவோட தலைவனான பாபாயாவை புரட்டி எடுத்த பிறகு மொத்த கவனமும் இதுங்க மேல திரும்பிச்சு. கவனிக்க வேண்டிய ஒரு சிங்க கூட்டணியா மாறினது. 3த்துக்கும் தனித்தனியா பேர் கொடுக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டது. ஓலே போலோஸ் சேலஸ் பாய்ஸோட தலைவன் இதுதான். பயம் இல்லாத வலிமையான ஒரு சிங்கம். வலது கண்ணுக்கு மேல இருக்கிற காயம் மூலமா இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒசாபுக் சேலஸ் பாய்ஸ் கூட்டணியிலே மிகப்பெரிய சிங்கம் இதுதான். ஓர்கிடோக் ஏற்கனவே நடந்த சண்டைகளில் பின்காலையும் இடுப்புலையும் ஏற்பட்ட காயங்களால் இது எப்பவுமே நொண்டி தான் நடக்கும். ஆனால் இந்த காயம் ஓர்கிடோக்கு பெரிய தடையாகவே இருக்காது. அது எப்பவும் போல் சுறுசுறுப்பாக தான் செயல்படும். இந்த 3 சேலஸ் மேல்ஸும் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஃபேமிலி கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பிலாஷகா மேல்ஸோட அப்பாவான லோல் பார்பேட்டை தாக்குன இதுங்க இப்போ பிலாஷகா மேலான பாபாயாவையும் தாக்கியிருக்கு. அடுத்து இதுங்களோட குறி ஹாஃப் டைலும் லோகோலும் தான். இப்போலாம் 4 பிலாஷகா மேல்ஸும் அதிக நேரத்தை பேரடைஸ் ஸ்ப்ரைடில் செலவு பண்ணுறதால அதுங்க கண்ட்ரோலில் இருக்க டோபி பிளைன் ஸ்ப்ரைடை ஒரே ஒரு பிலாஷகா மேலான டோவா மட்டும் தனியாக பாதுகாத்துது. ஆனால் அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி 2020 நடுவில் தனியாக இருந்த டோவாவை துரத்து விட்டுட்டு ஹாஃப் டைலும் லோகோலும் டோபி பிளைன் ஸ்ப்ரைடை டேக் ஓவர் பண்ணிக்குது. ஆனால் டோபி பிளைன் ஸ்ப்ரைடில் ஹாஃப் டைல் அண்ட் லோகோட ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்கலை. அக்டோபர் 2020 டோபி பிளைன் ஸ்ப்ரைட் டெரிட்டரிக்குள்ளே அதிரடியாக நுழைஞ்ச 3 சேலஸ் மேல்ஸும் கர்ஜனை மூலமாகவே ஹாஃப் டைன் லோகோவில் கதிகலங்க வச்சு ஓட வச்சுது. ஸோ இப்போ டோபி பிளைன் ஸ்ப்ரைடோட தலைமை ஆண்கள் 3 சேலஸ் பாய்ஸ் தான். ரெக்ரோ பிரேக்அவே பிரைடையும் டோபி பிளைன் ஸ்ப்ரைடையும் ஒரே நேரத்தில் இதுங்க கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி பண்ணிச்சு. டோபி பிளைன் ஸ்ப்ரைட் ஃபீமேல் கூட மேட் பண்ணி குட்டிகளும் பிறந்தது. 2வது சிங்கக்கூட்டத்தில் முதல் முறையாக அப்பாக்கெல்லாம் மாறினது. 2021 ஜூன் 9 தலைக்காத்துல மாசாய் மாராவோட ஃபேமஸான ஓல்டு கிங் ஸ்கார்ஃபேஸ் காணப்படுது. ரொம்ப வயசாகி வீக் ஆகி இருக்கு. பக்கத்தில் இறந்து போன ஹிப்போ ஹோட்டலில் சாப்பிட 3 சேலஸ் பாய்ஸும் வந்திருக்கு. பட் இதுங்க அதை ஒன்றுமே பண்ணல. ஒருவேளை ஸ்கார்ஃபேஸ் தங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு இதுங்க நினச்சிருக்கலாம். சண்டை போடுறதால எந்த யூஸும் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். இல்லை தங்களோட பழைய அரசனுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அதை தொந்தரவு பண்ணாமல் விலைக்கு போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சேலஸ் பாய்ஸோட செயல் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். டோபி பிளைன் ஸ்ப்ரைடோட உண்மையான பாஸ் அப்படின்னா அது பிலாஷகா மேல்ஸ் தான். இடையில அதுங்க இந்த ப்ரைடை கண்டுக்காததால் ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் டைல் அண்ட் லோகோல் கண்ட்ரோலுக்கு மாறி இப்போ சேலஸ் பாய்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் மறுபடியும் 2022 செப்டம்பரோட தொடக்கத்தில் 4 பிலாஷகா மேல்ஸும் டோபி பிளைன் ஸ்ப்ரைடுக்கு உரிமை கொண்டாட வந்திருக்கு. ஆனால் சேலஸ் பாய்ஸ் டோபி பிளைன் ஸ்ப்ரைடை விட்டு கொடுக்கறதா இல்லை. டோபி பிளைன் ஸ்ப்ரைட் டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்ச 4 பிலாஷகா மேல்ஸையும் 3 சேலஸ் மேல்ஸும் சேர்ந்து விரட்டி அடிக்குது. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா சேலஸ் பாய்ஸோட எண்ணிக்கை வெறும் 3 தான் இருக்குது. ஆனால் பிலாஷகா மேல்ஸோட எண்ணிக்கை 4 இருக்குது. இருந்தும் சேலஸ் பாய்ஸ் அதுங்களை விரட்டி அடிச்சிருக்குன்னா இதுக்கெல்லாம் ஒரு தனி தில்லு வேணும். உண்மையிலே இதுங்க ரொம்ப தைரியசாலி தான். அடுத்து இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அதே மாதத்தில் சாங்காய் ப்ரைடை சேர்ந்த 4 இளம் ஆண்களில் ஒன்று டோபி பிளைன் ஸ்ப்ரைட் டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. இதை பார்த்து சேலஸ் பாய்ஸ் துரத்தி போய் அதை பிடிச்சி சுத்து போட்டு மோசமாக தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வேலையை அது உசுரோட தப்பிச்சுதே, அதுவே பெரிய விஷயம்தான். சாங்காய் பாய்ஸ் வேற யாரும் கிடையாது, ஜெஸியோட 4 பேரன்கள் தான் அது. அதாவது ஜெஸி 2 அண்ட் ஃப்ராங்க் 2ஓட பசங்க. இந்த மாதிரி சேலஸ் பாய்ஸ் தங்களோட டெரிட்டரியை மூர்க்கமாக பாதுகாத்துது. அதுங்க ரொம்ப தைரியமாகவும் வலிமையாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கு. இப்போ எந்த ஒரு எதிராளியும் மோத விரும்பாத ஒரு கூட்டணியாக சேலஸ் பாய்ஸ் இருக்கு. பட் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, ஓர்கிடாக் மாதிரி ஒசாபுக்கும் தன்னோட பின்னங்காலில் ஏற்பட்ட காயத்தால் நொண்டி நடக்குது. ஆனாலும் ஆரோக்கியமாக தான் இருக்கு, பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. 2022 வருஷத்தோட கடைசியில் பிளாக் ராக் பாய்ஸோட தம்பிகளான கிஜானாவும் லெகிஜனாவும் அப்புறம் அதுங்களோட கூட்டாளி ராங்காய் பாயான ஓல்கர் கூட சேர்ந்து சேலஸ் மேல்ஸோட டெரிட்டரியில் நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் அதுங்க கண்ட்ரோலில் இருக்க டோபி பிளைன் ஸ்ப்ரைடில் பிறந்த குட்டிகளை கொன்று டோபி பிளைன் ஸ்ப்ரைட் ஃபீமேல்ஸ் கூட மேட் பண்ணவும் செய்யுது. இதுங்களோட இந்த அடாவடித்தனம் 3 சேலஸ் மேல்ஸுக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கிஜானா பிரதர்ஸும் ஓல்கோரும் டோபி பிளைன் ஸ்ப்ரைட் ஃபீமேல்ஸ் கூட இருக்கிறத பார்த்த 3 சேலஸ் மேல்ஸும் அதுங்களை டெரிட்டரியை விட்டு துரத்தி அடிக்குதுங்க. துரத்திக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் வர இந்த சேசிங் நடந்திருக்கும். சேசிங்கில் சேலஸ் மேல்ஸ் தங்களோட டெரிட்டரியை விட்டுட்டு கிஜானா பிரதர்ஸோட டெரிட்டரிக்கு போயிடுது. இவ்வளோ தூரம் ஓடினதால சேலஸ் மேல்ஸ் ரொம்ப களைப்பாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலவரத்தில் அதுங்க தனித்தனியாக பிரிஞ்சும் போச்சு.
அதே மாதிரி கிஜானா பிரதர்ஸ்ல இருந்து ஓல்கோரும் தனியா பிரிஞ்சு போயிடுது. பட் ரெண்டு கிஜானா பிரதர்ஸும் சேர்ந்து இருந்ததால தங்களோட டெரிட்டரியில ரொம்ப களைப்போட தனியா இருந்த ஒசாபுக்கை கிஜானா பிரதர்ஸ் சுத்து போடுது. களைப்போட இருந்தாலும் ஒசாபுக் மிகப்பெரிய வலிமையான சிங்கமா இருந்ததால கிஜானா பிரதர்ஸால அது ரொம்ப நேரம் தாக்க முடியல. சின்ன தாக்குதலுக்கு அப்புறம் அதை விட்டுடுது. அடுத்து ரெண்டும் தனியா மாட்டின ஓர்கிட்டோக்கை தாக்குனது. பட் இந்த தாக்குதலும் கொஞ்ச நேரம் தான் நீடிச்சுது. கிஜானா பிரதர்ஸோட பிடியில் இருந்து ஓர்கிட்டோக்கும் விடுபடுது. ஆனால் இந்த சண்டையில் ஒசாபுக் தான் அதிகமாக தாக்கப்பட்டது. அதே மாதிரி ஓலோபோலோஸ் கிஜானா பிரதர்ஸோட கண்ணில் மாட்டல, எப்படியோ தப்பிச்சிடுச்சு. இளம் சிங்கங்களான கிஜானா பிரதர்ஸ் கிட்ட அடி வாங்கின சேலஸ் பாய்ஸ் திரும்பவும் தங்களோட டெரிட்டரிக்கு வந்து மீசையில் மண் ஓட்டாத மாதிரி இப்போ டோபி பிளைன் ஸ்ப்ரைட் ஃபீமேல்ஸ் கூட காணப்படுது. நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு இப்போ சேலஸ் பாய்ஸ்க்கு கண்டிப்பாக தோணும். கிஜானா பிரதர்ஸும் ஓல்கோரும் இங்கே மட்டும் நிற்கல. 2023 வருஷத்தோட தொடக்கத்தில் ஒரு விடியற் காலையில் சேலஸ் மேல்ஸ் டெரிட்டரியில் கர்ஜன சத்தம் காதை கிழிக்குது. என்னன்னு பார்த்தா கிஜானா பிரதர்ஸும் ஓல்கோரும் சேர்ந்து சேலஸ் பாய்ஸ்க்கு சவால் விடுதுங்க. ஏண்டா ஒரு தாட்டி உங்ககிட்ட அடி வாங்கினா சவால் விடுற அளவுக்கு வந்துட்டீங்களான்னு டெரிட்டரியில் இருந்த ஒசாபுக்கும் ஓர்கிட்டோக்கும் மட்டுமே ஒன்றா சேர்ந்து கிஜானா பிரதர்ஸையும் ஓல்கோரையும் தங்களோட டெரிட்டரியில் இருந்து விரட்டி அடிச்சுது. சேம் 2023 தொடக்கம். கிஜானா பிரதர்ஸ் கூட சேசிங்கை முடிச்சுட்டு 3 சேலஸ் பாய்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க. இப்போலாம் 3 சேலஸ் பாய்ஸும் ரெக்ரோ பிரேக்அவே ப்ரேடை கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அது ஒரு சின்ன ப்ரேடாக இருந்ததால் மொத்தமாக அதை கைவிட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் டோபி பிளைன்ஸ் ப்ரேடு அப்படி கிடையாது. 9 பெண் சிங்கங்கள் அதனோட குட்டிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட 20 சிங்கங்கள் வரை இருக்கு. ஒரு செழிப்பான வளமான ஒரு ப்ரைடு இது. தண்ணிக்கும் இறைக்கும் இங்கே பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு நிறைய குட்டிகளும் இருக்கிறதால சேலஸ் பாய்ஸ் டோபி பிளைன்ஸ் ப்ரேடை விட்டு போகிறதே கிடையாது. கூட்டத்தில் நிறைய சிங்கங்கள் இருக்கிறதால அடிக்கடி வேட்டைகள் நிகழ்த்தப்படுது. வெறும் 30 நிமிஷத்தில் ஒரு அடல்ட் பஃபலோ உட்பட 3 கண்ணுக்குட்டிகளை இந்த ப்ரைடு வேட்டையாடினதா ஒரு பதிவு இருக்கு. அந்த வேட்டையில் ஒசாபுக்கும் ஓலேபோலோஸும் கலந்துக்கிட்டதால தான் இது சாத்தியமானது. 2023 பிப்ரவரி 3 சேலஸ் பாய்ஸும் தங்களோட எல்லை பரப்பை பெருசாக்க முயற்சி பண்ணுது. அடிக்கடி பிளாக் ராக் பாய்ஸோட ராங்காய் ப்ரைட் டெரிட்டரிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் அலைஞ்சு திரியுது. அதே மாதிரி சில நேரம் பிளாக் ராக் பாய்ஸும் தங்களோட எல்லை பரப்பை பெருசாக சேலஸ் பாய்ஸ் கண்ட்ரோலில் இருக்க டோபி பிளைன்ஸ் ப்ரைட் டெரிட்டரிக்குள்ளே நுழையுது. ஆனால் இன்னும் எந்த சண்டையும் இதுங்களுக்குள்ளே நடக்கலை. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2023 செப்டம்பர். ஜெஸியோட 4 பேரன்களுக்கும் ரொம்ப தைரியம் தான். போன வருஷம் இதே மாதம் தான் 4 சாங்காய் பாய்ஸில் ஒன்று சேலஸ் பாய்ஸ் கிட்ட மாட்டி அடி வாங்கி அப்புறம் எப்படியோ தப்பிச்சு ஓடுனது. இப்போ மறுபடியும் 4 சாங்காய் பாய்ஸும் சேலஸ் பாய்ஸ் டெரிட்டரியில் சுற்றிட்டு இருக்கு. சரி, சுற்றிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. ஆர்வ கோளாறில் ஹைனா குகைக்கு போய் அங்கேருந்த ஒரு ஹைனாவை கொல்ல மொத்த ஹைனா கூட்டமும் பயத்தில் சத்தமாக கத்த இந்த சத்தம் சேலஸ் பாய்ஸ்க்கு கேட்க அதுங்க இங்கே வந்துடுது. சேலஸ் பாய்ஸை பார்த்த உடனே 4 சாங்காய் பாய்ஸும் பின்வாங்குது. ஆனால் ஒரு சாங்காய் பாய் மாட்டிக்கிட்ட உடனே அது ஒரு சின்ன மிரட்டலோட சேலஸ் பாய்ஸால் தாக்கப்படுது. தனியாக மாட்டின சாங்காய் பாயை தாக்குன பிறகு மீதி இருந்த 3 சாங்காய் பாயை துரத்துக்கிட்டு 3 சேலஸ் பாய்ஸும் ஓடுது. இதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு தாக்கப்பட்ட ஒரு சாங்காய் பாயும் சேலஸ் பாய்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்குது. தான் தாத்தா ஜெஸி மாதிரி நாடுடைய வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ கஷ்டங்கிறத இப்போ 4 சாங்காய் பாய்ஸும் புரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 2023 பழக்கப்படாத ஏதோ 2 சிங்கத்தோட வாசனை இங்கே அடிக்குது. அதுங்கள தான் 3 சேலஸ் பாய்ஸும் இப்போ தேடிட்டு இருக்கு. அந்த 2 அந்நிய சிங்கங்கள் யாருன்னு பார்த்தா பக்கத்து டெரிட்டரியில் ஆட்சி பண்ணுற 2 ஓல்டு டிக்கி பாய்ஸ் தான். அது ரெண்டையும் பார்த்த 3 சேலஸ் மேல்ஸும் அதுங்கள துரத்திட்டு போகுது. ஓர்கிட்டாக் ஒரு ஓல்டு டிக்கி சிங்கத்தை துரத்திட்டு போனது. ஒசாபுக்கும் ஓலேபோல்ஸும் இன்னொரு ஓல்டு டிக்கி சிங்கத்தை துரத்திட்டு போனது. ஓர்கிட்டாக் துரத்திட்டு போன சிங்கம் அதுங்ககிட்ட இருந்து தப்பிச்சுடுது. ஆனால் ஒசாபுக்கும் ஓலேபோல்ஸும் துரத்திட்டு போன சிங்கம் அதுங்க கிட்ட மாட்டிக்க அது மோசமாக தாக்கப்படுது. ஒசாபுக்கும் ஓலேபோல்ஸும் அந்த ஒரு ஓல்டு டிக்கி சிங்கத்தை சுற்றி வளைச்சி கடிச்சு கொதறி விட்டுருச்சிங்க. ஆனால் அதால் உயிரோட தப்பிக்க முடிஞ்சுது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். இப்போ சேலஸ் பாய்ஸ் பற்றின ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 2023 நவம்பரில் மார்ஷ் ப்ரைட் ஃபீமேல்ஸ் கூட சேர்ந்து பஃபலோ சாப்பிட்டு இருந்த ஹாஃப் டையில் 3 சேலஸ் மேல்ஸும் சேர்ந்து பல கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி அடிச்சுது. இதுக்கு முன்னாடி 4 பிலாஷகா மேல்ஸையும் இதுங்க துரத்தி அடிச்சிருக்கு. இப்படி தங்களோட டெரிட்டரிக்கு பக்கத்தில் இருக்க மார்ஷ் ப்ரைடோட தலைமை ஆண்களை 3 சேலஸ் மேல்ஸும் துரத்தி அடித்தாலும் மார்ஷ் ப்ரைடை அதுங்க ஏன் டேக் ஓவர் பண்ணலங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அப்புறம் பக்கத்தில் இருக்க என்கோனா ப்ரைடை ஒசாபாட்ங்கிற ஒரே ஒரு தலைமை ஆண் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. சேலஸ் மேல்ஸ் நினச்சா அதை ஈஸியாக கைப்பற்ற முடியும். ஆனால் இதுங்க அப்படி பண்ணவே மாட்டேங்குது. அது ஏன் தான் புரியல. இப்போதைக்கு மொத்த கவனத்தையும் டோபி பிளைன்ஸ் ப்ரைடில் மட்டும்தான் இதுங்க வச்சிருக்கு. 2024 செப்டம்பர். இப்போ சேலஸ் மேல்ஸ்க்கு 9 வயசாகுது. ஆட்சி அதிகாரத்துக்காக போட்ட சண்டைகள்னால காயங்கள் இருந்தாலும் அதுங்க இன்னும் நல்ல நிலையில் இருக்குது. சண்டை போட தயாராகவும் இருக்குது.
இதை நிரூபிக்கிற விதமாக அக்டோபர் 2024 4 ஃபிக்டரி மேல்ஸும் ஃபர்ஸ்ட் 2 சேலஸ் மேல்ஸான ஓர்கிட்டோக்கையும் ஒசாபக்கையும் விரட்டினது. அப்புறம் திடீர்னு என்ன நினச்சுன்னு தெரியல, 2 சேலஸ் மேல்ஸும் திரும்பி நின்று 4 ஃபிக்டரி மேல்ஸை எதிர்த்து அதுங்களை துரத்த ஆரம்பிச்சிடுது. ஏன் இப்படி இதுங்க மாற்றி மாற்றி துரத்திக்குதுன்னா, யார் வலிமையானவங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் தான் இது. இதுலேயும் சேலஸ் மேல்ஸ் பின்வாங்கவே இல்லை, தொடர்ந்து தங்களோட எல்லை பிரதேசத்தை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. நவம்பர் 2024 ஓர்கிட்டோக்கோட உடம்புல சிங்கத்தால் தாக்கப்பட்ட புது காயங்கள் இருக்கு. முதுகு தண்டுலையும் பின்காலையும் புதுசாக கடிச்ச காயங்களும் முகத்தில் சிங்கத்தோட புதிய கீறல்களும் இருக்கு. இதுக்கு யார் காரணம்னு தெரியல. காயங்கள் இதுக்கு புதுசு இல்லைனாலும் இப்போ அதுக்கு கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. ஏற்கனவே இருந்த காயங்களும் இப்போ புதுசாக ஏற்பட்ட காயங்களும் அது ரொம்ப வீக் ஆகிடுச்சு. 2025 மே மாதத்தில் உடம்பு மெலிஞ்சு போய் பலவீனமாக தனியாக காணப்பட்டது. அப்போ இருந்து அது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு காயத்துக்கு சிகிச்சை கொடுத்து ஸ்பெஷலான நியூட்ரிஷன்லாம் கொடுத்து வெட்டினரி டாக்டர்ஸால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. இப்படி சிகிச்சை கொடுத்த பிறகு சில நாள் அது நல்லா இருந்தாலும் அதோட உடம்பு காயங்களால் ரொம்ப வீக்காக இருந்ததால் மறுபடியும் சாப்பிட முடியாமல் மோசமான நிலைக்கு போயிடுது. கடைசியாக 2025 ஜூன் மாதத்தோட முதல் வாரத்தில் ஓர்கிட்டாக் நம்மளை விட்டு போயிடுது. அதோட இறப்பு வலிமையான 3 சேலஸ் பிரதர்ஸை இப்போ 2ஆக குறைச்சிருக்கு. இருந்தும் ஒசாபுக்கும் ஓலேபுலஸும் இப்போ வரைக்கும் தொடர்ந்து வெற்றிகரமாக டோபி பிளான்ஸ் பிரைடை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. வருங்காலத்தில் இதுங்களோட நகர்வு எப்படி இருக்குங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக 3 சேலஸ் பாய்ஸோட பசங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெக்ரோ பிரேக்அவே பிரைடை ஆட்சி பண்ணும்போது இதுங்களுக்கு நிறைய குட்டிங்க பிறந்தது. ஆனால் 2023 ரெக்ரோ பிரேக்அவே பிரைடை நிரந்தரமாக இதுங்க கைவிட்டதால் அடுத்தடுத்து வந்த சில சிங்க கூட்டணிகள் இந்த பிரைடில் இருந்த சேலஸ் பாய்ஸோட குட்டிகளை கொன்னுடுச்சு. கடைசியாக ரெக்ரோ பிரேக்அவே பிரைடில் சேலஸ் பாய்ஸோட 3 மக்கள்கள் தான் தப்பி பொழிச்சுது. பட் டோபி பிளைன்ஸ் பிரைட் அப்படி கிடையாது. சேலஸ் பாய்ஸ் தன்னோட முழு எஃபர்ட்டை போட்டு பிரைடை பாதுகாத்ததால் 2021 2022 டோபி பிளைன்ஸ் பிரைடில் பிறந்த 18 குட்டிகளில் 11 குட்டிகள் உயிர் பழிச்சுது. 7 ஆண் குட்டி 4 பெண் குட்டி. இதில் 7 ஆண் குட்டிகள் தான் டோபி பாய்ஸ்னு அழைக்கப்படுது. 2024 ஜனவரியில் 7 டோபி பாய்ஸும் அடல்ட் ஏஜ் அடைஞ்சதால் 3 சேலஸ் பாய்ஸால் அதுங்க டோபி பிளைன்ஸ் பிரைடை விட்டு வெளியேற்றப்படுது. வெளியேற்றப்பட்ட டோபி பாய்ஸ் பிலாசகா மேல்ஸியை விரட்டி விட்டுட்டு இப்போ மார்ச் பிரைடை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் டோபி பிளைன்ஸ் பிரைடில் 2023 2025 பிறந்த பல குட்டிகளில் இப்போ 5 தான் உயிரோட இருக்கு. அந்த 5 குட்டிக்கும் கிட்டத்தட்ட 5லேருந்து 10 வயசு தான் இருக்கும். இதுதான் சேலஸ் பாய்ஸோட வம்சாவளி.